அதாவது ஒரு புது முஸ்லீம் சகோதரர் கேட்கிறார் என்னன்னு சொன்னால், மக்காவில் வந்து சஃபா மலை மருவா மலைக்கு இடையில நம்ம ஓடுறோமே, இந்த இந்த சிறிய தூரம் ஓடுறது ஏன், இந்த ஓட்டம் ஏன் அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்கிறாரு. அப்ப இது வந்து எல்லாருக்கும் நம்ம விளங்குறதுக்கான ஒரு அடிப்படை சொல்லிக் கொள்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அறிவுபூர்வமான மார்க்கம். அப்படித்தானே? அறிவுபூர்வமான மார்க்கம் என்று இஸ்லாம் தந்த சுதந்திரத்தால தான் நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா, எது இருந்தாலும் இது அறிவுபூர்வமா இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். விளங்கிட்டா? இது நம்மள அந்த சிந்தனைக்கு இப்படி சிந்தனை வாரது தவறில்லை. ஆனா அறிவுபூர்வம் என்றால் என்ன என்பதை அறிவுபூர்வமாக விளங்கிக் கொள்ளணும். முதலாவது எப்படி முதல் பிரச்சனை அறிவுபூர்வம் என்றால் என்ன, அது விளங்கிக் கொள்ளணுமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம விளங்கிட்டு தான் இந்த இதுக்கு வரணும். அறிவுபூர்வமான அப்படி என்று சொல்ற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மனிதனுடைய அறிவு எப்பயும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்படித்தானே? யாரும் இன்றைக்குள்ள அறிவில் நாளை இல்லை, நாளையுள்ள அறிவில் நாளன்றே இல்லை. மரணிக்கிற நேரத்தில் அவன் லைஃப் எப்படி ஒரு பார்வை பார்க்கிறான், இதுக்கான நான் போட்டி போட்டேன், இதுக்கான நான் போராடினேன், இதுக்கான நான் அவனை ஏமாத்தினேன். ஒன்றும் இல்லையே, மகன் இல்லை, மகள் இல்லை, குடும்பம் இல்லை, ஊர் இல்லை, நான் மட்டும் தனியே அப்படின்னு எப்போ பார்க்குறான்? 65-70 வயசுல தன்னந்தனிமையில இருக்கக்குள்ள தனது கடந்த கால வாழ்க்கையில 60 வருடம் அப்படி இப்படி போனத்தவன் நினைச்சு என்ன செய்யறான்? ஒரு மீட்டல் போட்டு பார்க்கறான், ஒண்ணுமே இல்லை. இதுக்காக என்ன காரணம்? அறிவு டெவலப் ஆகி அந்த இடத்துக்கு வந்த நேரத்தில் அவனுக்கு கிடைச்சிக்கிற அறிவு 20 வயசு இளைஞனுக்கு கிடைக்கும் சொல்லவே இல்லாது. அவர் என்னதான் அட்வைஸ் பண்ணினாலும் அவனுக்கு ஏறாது. ஆனா இவருக்கு என்ன செய்யும்? இந்த இடத்துக்கு வந்தா உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும் என்ற லெவல்ல அந்த வாழ்க்கை அவருக்கு என்ன செய்யும்? போகும். இது மனிதனுடைய அறிவு டெவலப் ஆகுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாம் அறிந்த ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை அப்படின்னு நாம விளங்கிக்கக்கூடிய குர்ஆன், அவனுடைய வழிகாட்டல், எல்லாம் அறிந்த ரப்புல் ஆலமீனுடைய வழிகாட்டல் என்று விளங்கிக்கக்கூடிய ஹதீஸ், 100% இது அல்லாஹ் சொன்னதுதான், 100% இது அவனுடைய தூதர் சொன்னதுதான் என்று உறுதியாக நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நம்மளுக்கு ஒன்று விளங்கலையா, நம்ம அளவுக்கு அந்த அறிவு என்ன செய்யல, டெவலப் ஆகவில்லை, அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள இயலாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். அக்கில், அதாவது அதை புரிந்து கொள்வார்கள் அறிவுள்ளவர்களை தவிர வேறு யாரும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அக்கில் இல்லைன்னு சொல்றேன் தானே. அக்கில் இல்லைன்றா என்ன? யோசிக்கிறதுக்குரிய அந்த இடம் இல்லை, மூளை இல்லை. இல்மு வேற, அக்கில் வேற. வாங்கிட்டா உங்களுக்கு? அது இல்மு வேற, அக்கில் வேற. இல்மண்டா என்ன? அறிவு. அக்கில் உள்ள எல்லாருக்கும் அறிவு இருக்காது. அக்கில் என்பது புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை, விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை. ஆனா நம்மளுக்கு அக்கில் இருக்குது, மெடிசினை புரிஞ்சு கொள்ளக்கூடிய இல்மு இருக்குதா? இல்ல. நமக்கு அக்கில் இருக்குது, சயின்ஸை புரிஞ்சு கொள்ளக்கூடிய இல்மு இருக்குதா? இல்ல. அதனால என்ன செய்யறோம்? 400 நட்சத்திரம், 4000 கோடி நட்சத்திரம்னா உடனே நம்பிடுறோம். ஏன்? நம்மளுக்கு இல்மு இல்லை, அவனுக்கு அதுல என்ன செய்யுது? இல்மு இருக்குது. நீ தான் அதுல முற்படுத்து. டாக்டர் சொல்றாரு, என்ன உன்னோட ஹார்ட்டை வெளியெடுத்து ஆபரேஷன் பண்ணணும். ஓகே, அதுல போய் எனக்கு விளங்கப்படுத்தா எப்படி இருக்கும்? நீ அப்படி சாகன்னு என்ன செய்வாரு? சொல்லுவாரு. ஏன்? டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதுல இல்மு இருக்குது, நம்ம முற்படுத்திடுறோம். புரிஞ்சுக்கோங்க, அக்கல் வேற இல்மு வேற. அக்கல் வேற இல்மு வேற. அக்கல்ன்றது சிந்தனை, ஆனா இல்முன்றது நம்ம படிக்கிறது, தேர்றது. அதனாலதான் அல்லாஹு தஆலா பாருங்க, பிறக்கக்கூடிய மனித எம்டியா பிறக்கிறான். குணநலங்கள் தான் அவனுக்கு பதிஞ்சிக்குதே ஒழிய இல்மு என்ன செய்யல அவனுக்கு இல்ல. பிறந்த உடனேயே ஒரு பசுக்கன்று என்ன செய்யுது? 100 மாட்டுக்குள்ள, அதை விடுங்க பாப்போம், தாயை தேடி போய் பால் குடிக்கும். அப்படியா இல்லையா? தாயை தேடி போய் பால் குடிக்கும். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, 100 குழந்தைக்கு பெட்ச் போட்டிப்பான். 1 2 3 பெட்ச் போடன்னு வைங்களே, நம்மட புள்ள எதிர்த்து தாய்க்கே தெரியாது, நம்மட புது எதிர்ந்து தாய்க்கே தெரியாது. மனிதன் எவ்வளவு அக்கல் உள்ளவன், அல்லாஹ் அப்படிதான் வச்சுக்கிறான். அது என்னன்னா, இது வந்து எம்டி அல்லாஹ் தஆலா வைக்கிறான். நீ எவ்வளவு டெவலப் ஆகலாம், இது என்ன செய்யலாம், எவ்வளவு டெவலப், அதில் டிஃபால்ட். அந்த சுலைமான் அரசர் காலத்தில் எறும்பு கூடும், அதுதான் இன்றைக்குள்ள எறும்பு கூடும். அதுதான் நம்ம டெவலப் ஆகி நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி 2 மாடி கட்டுவோமே யோசனை அதுக்கு இல்லை. இப்ப இந்த அடிப்படையில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மனிதன் அறிவு டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த விஷயங்கள்ல எல்லாம் நம்ம பொதுவாக அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது நமக்கு மேலான ஒரு இல்ம். இது ஒன்று. இரண்டாவது, இபாதத்துக்கள் இருக்குது, வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இறைவனுக்கு கட்டுப்படுகிறேன் என்பதை அறிவிக்கக்கூடிய செயல்பாடுகளின் தொகுப்பு தான் வணக்கம். எப்படி? நான் இறைவனுக்கு கட்டுப்படுகிறேன் என்பதை செயல் ரீதியாக அறிவிக்கக்கூடிய தொகுப்பு வணக்கம். அப்ப ஒருவன் சிந்தனையால கட்டுப்படுவான், செயலால கட்டுப்பட மாட்டான். செயலால கட்டுப்படுவான், சிந்தனையால கட்டுப்பட மாட்டான். பொருளாதாரத்தால கட்டுப்படுவான், செயலால கட்டுப்பட மாட்டான். அப்படி இருக்குதா இல்லையா?
எல்லா வகையிலும் கட்டுப்படும் என்பதற்காக இஸ்லாம் என்ன செய்யுதுண்டா பொருளாதாரத்தில் இபாதத்து வச்சுக்குது. அப்படியா இல்லையா? குணநலங்களை இபாதத்து வச்சுக்குது, சிந்தனையில இபாதத்து வச்சிருக்குது. அதே நேரத்தில் என்னது இந்த மாதிரி நம்மளுக்கு விளங்காத விஷயங்களை இபாதத்து வச்சிருக்குது. உதாரணமாக நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீர்கள். இந்த அடிப்படை நல்லா புரிஞ்சுங்க. வேலைக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த வேலையில உங்களுக்கு ஒரு சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ஜொப், உங்களுக்கு எவ்வளவு சேலரி தேவை, உங்க செலவெல்லாம் பாருங்க, ஒரு 5000 ரியால் தேவை, உங்களுக்கு 50,000 ரியால் சேலரி மாதம். ஆனா ஒரே ஒரு வேலை, காலையில வந்து தோப்பு கரணை போடணும், 10 தோப்பு கரணை போடணும், ஈவினிங் இந்த மேசையில பாஞ்சி இருந்து சிரிக்கணும். இவ்வளவுதான் உங்களுக்கு வேலை. அமௌண்ட் எவ்வளோ? 50,000 ரியால். யாரா இந்த ஜொப் எடுத்துக்கொள்ளுமா? ஒரு ஏதோ நம்ம கஷ்டத்துக்காக எடுத்துக்கண்டா கூட 2 நாள் ஓடி வந்துடுவோம். ஏன்? நான் பைத்தியகாரனாக்குற வேலையை தந்திக்கிறான் நம்ம சொல்லி. ஏன்? மனிதன் அறிவுக்கு ஒத்துக்கொள்ளாத எடுக்க மாட்டான். அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் எடுத்துக்கிறான். முதுகுல சுமந்துட்டு போவான், மூளையில சுமக்க மாட்டான். முதுகுல சுமந்துட்டு போற முதுகு அறிவு கட்டவனேண்டா அவனுக்கு என்ன செஞ்சிடும்? டென்ஷன். இதுல அவனுக்கு சும வரல. மனிதன்ட இயல்பு. அல்லாஹ் என்ன பார்க்கறான்டா, என்னட்ட நீ இதுல கட்டுப்படணும், இதுல நான் அப்படி சொன்னா நீ ஏத்துக்கலனும். இந்த மாதிரி உனக்கு வந்து எப்படி இருந்தா நீ மூளையால கட்டுப்படணும். 7 முறை ஓடுதல், ஹஜர் அஸ்வதை முத்தமிடுதல், 7 முறை இந்த தவாப் செய்யறது, 7 முறை ஓடுறது, இதெல்லாம் இறைவன் சொன்னான் என்பதற்காக மட்டும் நீ கட்டுப்படுகிறாயா? அந்த கேள்விதான். இறைவன் சொன்னான் என்பதற்காக மட்டும் கட்டுப்படுகிறாயா? இதே அர்த்தம் இந்த ஹஜ் ஃபுல்லா எதை வச்சு வருது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு. இதே அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் நடந்தது. அல்லாஹ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில் என்ன? மகனை அறுப்பதாக கனவு கண்டாரு. என்ன கனவு? மகனை அறுப்பதாக. மகனை அறுப்பதாக கனவு கண்டால் கனவு என்று நம்ம விட்டுறலாம். நாங்க இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி நம்புறோம்? நபிமார்களுடைய கனவுகள் இறைவன் ஒரு செய்தி அறிவிக்கக்கூடிய கனவு, வகை அறிவிக்க, தனது செய்தி அறிவிக்கக்கூடிய கனவு. அப்ப அவர் மகனை அழைச்சு சொல்றாரு, உன்னை அறுக்க நான் கனவு கண்டு, அப்படின்னா எனக்கு கடமை, அது எனக்கு அது கடமை, நான் செயல்படுத்தணும் என்னன்னு கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இதை பயன்படுத்தின எப்படி? மகனை அறுக்கிறது எந்த வகையில நியாயம், யாருக்கு பிரயோசனம், எவன் தின்னுவான், விளங்கிட்டா, இது நல்லதா, இப்படி பயன்படுத்தினால் அந்த இடத்துல என்ன செய்யும்? அறிவோட நியாயமா தான் தீர்ப்பு சொல்லுது. யாரா பிள்ளைன்னு சொல்லலுமா? அதுல இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி யோசிக்க கூடாதுன்னு சொல்லவே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவு சரியா தான் யோசிக்கும். நம்ம யோசிச்சாலும் அது சரிதான். இறைவன் அதை எதிர்பார்க்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி வச்சிருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன தேவைன்னா இறைவனுக்கு கட்டுப்படுகிறார் என்ற சோதனை மட்டும்தான் இது. அவர் அறுக்கிற இடம் வரைக்கும் அவர் போறாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையானன். அப்படியான கொடுமையான வழிமுறைகள் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த மாட்டான். விளங்கிட்டா? மகனை அறுப்பது கொடுமை, கொடுமைதான். யாருக்கா சந்தேகம் இருக்கிறால? மகனை அறுப்பது கொடுமை என்று அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இறைவன் ஏன் அந்த பரிசோதனை வச்சா? இறைவனுடைய கேள்வி, நீ சிந்தனை ரீதியா எனக்கு எவ்வளவு கட்டுப்படுறாய், என்னட்ட இருந்துதான் உனக்கு மெசேஜ் வருதுன்னு 100க்கு 100 தெரியுது. என்னட்ட இருந்துதான் உனக்கு மெசேஜ் வருது, நீ எப்படி கட்டுப்படுறாய்? இப்ராஹிம் கட்டுப்பட்டார். கட்டுப்பட்டனால அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, குர்பானிக்கு வேற ஒன்றை கொடுத்தான். வேற ஒன்றை கொடுத்து, இப்ராஹிமே அன் சத்தக்தர் ருயா, கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அர்த்தாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இல்ல. அல்லாஹ் என்ன சொன்னா? உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்த்தான்? இறைவன் சொல்லிட்டான்டா, இறைவனுக்குத்தான் நான் முழுதும், நான் முழுமையாக இறைவனுக்குத்தான் கட்டுப்பாடை இறைவன் எதிர்பார்க்கிறான். அதை அப்படியே நீங்க இங்க பாப்பீங்க. ஹஜ்ஜில் என்ன செய்வீங்க? தவாஃப்ல பாப்பீங்க, சஈல பாப்பீங்க, அரஃபால பாப்பீங்க, மினால பாப்பீங்க. இந்த தங்குதல்ல நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? இறைவா, அறிவை தந்தவன் நீ, அறிவை தந்தவன் நீ, இந்த அறிவு முழுதும் உனக்கு சரண்டர், இந்த அறிவு முழுதும் உனக்கு சரண். அதனால இந்த இடத்துல நிச்சயமாக நீ ரஹ்மத்தை தவிர வேற எந்த கட்டளை என்ன செய்ய மாட்டாய், போட மாட்டாய். நீ மனித விழுமியத்துக்கு முரணான எந்த கட்டளை என்ன செய்ய மாட்டாய், போட மாட்டாய். ஆனா எனக்கு கட்டுப்படுறையான்னு நீ என்ன செய்யறாய் பார்க்கிறேன். அதனால் என்ன செய்யறேன்? உனக்கு கட்டுப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதை மட்டும் நம்ம வழங்கிட்டோன்னு வைங்களேன், இபாதத்தை இன்பமா செய்வோம், இபாதத்தை இன்பமாக செய்வோம். இறைவன் என்ற அறிவுக்கு கட்டுப்பாடு. இறைவன் சொன்னா நான் கட்டுப்படுத்தாவேன். அறிவு மத்தவன்ட்ட கேட்பேன், மத்த யார் சொன்னாலும் அறிவில்லாம என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இறைவன் சொன்னான்னு அறிவை தந்தவன் கேட்கிறான், கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ஆவேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கைக்கு, இறைவன் அறிவுக்கு முரணாக என்ன செய்ய மாட்டான், எனக்கு பாதிக்கிற மாதிரி எதையும் என்ன செய்ய மாட்டான், ஏவ மாட்டான். இது நம்ம இபாதத்துல விளங்க வேண்டிய தாற்பயம். அதான் அந்த சகோதரருக்கான பதில். அந்த சகோதரர் வந்து அதை கேட்டுக்கிறாரா? நல்ல கேள்வி அது.